إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون قال النبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றேன். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்கள் குடும்பத்தார்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் சத்தியத்தையும் ஏகத்துவத்தையும் நமக்கு எடுத்து சொன்ன இமாம்கள் குறிப்பாக சத்தியத்தை அறிந்து அதன் அடிப்படையில் நமது வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உயர்ந்த எண்ணத்தோடு அல்லாஹ்வின் இறை இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் வந்து சேரட்டுமாக. அவ்வண்ணமே இங்கு பேசப்படக்கூடிய கேட்கப்படக்கூடிய ஒவ்வொரு செய்திகளையும் நமது உள்ளத்தில் பதிய வைத்து நமது அன்றாட வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு வல்ல இறைவன் அல்புரிவானாக. வாழக்கூடிய இந்த அற்பமான சொற்பமான இந்த வாழ்நாட்களில் மருத்துவமனையின் கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், அதன் செலவினங்களை விட்டும் முழுமையாக பாதுகாப்பு பெற்ற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் தந்துள் புரிவானாக. உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தையும் உள்ளத்தின் ஆரோக்கியத்தையும் நிரப்பமாக தந்தல் புரிவானாக. வாழும் காலங்களில் கடன் தொல்லையிலிருந்தும் வட்டியின் கொடூர பிடியிலிருந்தும் வறுமையின் பிடியிலிருந்தும் கோர விபத்திலிருந்தும் கொடிய நோய் நொடிகளிலிருந்தும் கெட்ட மௌத்திலிருந்தும் கெட்ட ஆட்சியாளரிடமிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின் முதல் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்ஆவின் முதல் உரையின் தலைப்பு நபி வழியும் நரகத்தின் வழியும். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, மனிதர்களாக பிறந்து அதிலும் குறிப்பாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் நாம் வாழக்கூடிய இந்த துனியாவினுடைய வாழ்க்கையை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், வாழ முடியும் என்று நினைக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. இந்த துனியாவினுடைய வாழ்க்கையை ஒரு முஸ்லிம் எப்படி வேண்டுமானாலும் அமைத்து கொள்ள முடியும் என்று சொன்னால் கண்டிப்பாக முடியாது. முஸ்லிம் அல்லாத மற்றவர்கள் இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்கொள்ளாமல் வாழக்கூடிய மற்றவர்கள் இந்த உலகத்தை எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். அவங்களுக்கு விதிமுறைகள் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ஒருவன்தான் என்று நம்பி அல்லாஹுடைய ரசூலை நம்முடைய தூதராக ஏற்றுக்கொண்டு இந்த தீனுல் இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய முஸ்லிம்கள் தனது வாழ்க்கையை எந்த அம்சமாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிறைய அம்சங்கள் உண்டு, நிறைய பாகங்கள் உண்டு. ஒவ்வொரு அம்சத்தையும் தன்னுடைய இஷ்டப்படி அமைத்துக் கொள்ள முடியுமானா முடியாது. எல்லா விஷயத்திற்கும் இஸ்லாம் வழிகாட்டுது. அந்த அடிப்படையில தான் அமைச்சுக்கணும். ஒரு மனிதன், ஒரு முஸ்லிம் திருமணம் முடிக்கிறார். திருமணம் என்பது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் உண்டான ஒரு பந்தம். இதை நம்ம இஷ்டப்படி செய்யலாமா? முடியாது. இஸ்லாம் அந்த திருமணத்திற்கென்று ஒரு வழிமுறையை, ஒரு விதிமுறையை வச்சிருக்குது. அந்த அடிப்படையில் தான் திருமணம் பண்ணணும். ஒரு மனிதர் செத்து போயிட்டாரு, எப்படி வேணாலும் அடக்கம் பண்ணிடலாமா? அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதன் பிறந்ததுல, மனிதன் அப்படின்றதை விட ஒரு முஸ்லிம் பிறந்ததுல இருந்து மரணிக்கும் வரையிலும் அந்த மனிதன், அந்த முஸ்லீம் தனது வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும், தன்னுடைய சொல்லை எப்படி அமைச்சுக்கணும், தன்னுடைய இபாதத்தை எப்படி அமைச்சுக்கணும் அப்படின்றதுக்கு இஸ்லாம் வரிக்கு வரி நமக்கு பாடம் நடத்துகிறது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு.
இது இல்லாமல் நான் என் இஷ்டப்படி தான் நான் வாழுவேன், என் இஷ்டப்படி தான் நான் இபாதத் செய்வேன், என் இஷ்டப்படி இந்த துனியாவுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் வாழ்ந்தார்னா அவருக்கு இந்த துனியா வேணா கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கலாம். ஆனால் நாளை மறுமை ஒரு முஸ்லீம் தனது வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்னா மறுமைக்காக வேண்டி அமைச்சுக்கணும். அவர் தான் உண்மையான முஸ்லீம். நாமெல்லாம் இந்த துனியாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்களா? இல்லையே. இந்த துனியாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள்னா இந்த துனியாவில் நம்ம வாழணும். இந்த துனியாவில் செத்து போனதுக்கு பின்னாடி அதோட முடிஞ்சிடணும். நம்முடைய கதை அதோடய முடியுது. நம்ம எப்ப செத்து போறோமோ அப்பத்துல இருந்தா நம்முடைய நிலையான உலகத்துக்கு நம்ம போகவே ஆரம்பிக்கிறோம். இந்த துனியாவுடைய வாழ்க்கை நிரந்தரமா? நிரந்தரம் கிடையாது. நாமெல்லாம் மறுமைக்காக வேண்டி படைக்கப்பட்டவர்கள். இந்த துனியாவை அல்லாஹ் நமக்கு ஒரு சோதனை களமா தந்திருக்கிறான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இன்னைக்கு இந்த துனியாவை ரொம்ப பெருசா பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு இந்த துனியாவை ரொம்ப ரொம்ப பெருசா பார்க்கிறோம். என் துனியா, என் குடும்பம், என் வீடு, என் காரு, என் பங்களா எதுவும் நம்மது கிடையாது. ஏன்? நமக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்களே. 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நம்மளை கூப்பிடுவாங்களே, அமீன் பாய், கபீர் பாய். செத்து போயிட்டா கபீர் பாய் செத்து போயிட்டாரு, அமீன் பாய் செத்து போயிட்டாரு, அமீன் பாய் தூங்கிட்டு இருக்கிறாரு, அமீன் பாய் மௌத்தாய் அப்படியே சொல்லுவாங்க. நம்ம பேரே நமக்கு நிரந்தரம் இல்லையே. இந்த உடம்புல இந்த உயிர் இருக்குன்னு தான் நம்ம அமீன். இந்த உடம்புல இந்த உயிர் இருக்குன்னு தான் நம்ம கபீர், நம்ம பெயர் இருக்கும். இந்த ரூஹ இந்த உடலை விட்டு அல்லாஹ் பிடுங்கிட்டானா எவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருந்தாலும் இந்த உடலுக்கு பெயர் எதுவா மாறிடும்? மையத்து. அவ்வளவுதான், செத்த சடலம், அவ்வளவுதான். அப்புறம் என்ன? என் வீடு, என் பங்களா, என் காரு, நான் எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுவாங்களே, இந்த துனியா யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. எப்படிப்பட்டவர்கள் எல்லாமும் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க. உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது வெறும் கையோடு தான் போனாங்க. எதை கொண்டு போயிட்டாங்க? எதையும் கொண்டு போக முடியாது. உலகத்துல வாழும்போது எவ்வளவுதான் கோடியை சம்பாதிச்சாலும் நம்ம செத்து போய் நமக்கு உடையாக அணிவிக்கப்படுவது அந்த கஃனாடை மட்டும்தான். அதோடு தான் நம்மளை கொண்டு வைப்பாங்க. அப்ப இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? இந்த உலக வாழ்க்கை ரொம்ப பெருசு, நம்ம சந்தோஷமா வாழணும், ஆடம்பரமா வாழணும். எவ்வளவு ஆடம்பரமா வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு வறுமையில் வாழ்ந்தாலும் சரி, ஒரு நாள் முடிவு உண்டு. எது முடிவு இல்லாத வாழ்க்கை? எந்த வாழ்க்கைக்கு முடிவு கிடையாது. மறுமையினுடைய வாழ்க்கைக்கு முடிவே கிடையாது. அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை இந்த துனியாவை நம்ம தேடணும். அப்படி தேடக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ரொம்ப குறைவு தான். துனியாவுக்காக வேண்டி வாழக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. துனியாவுக்காக வேண்டி, இந்த துனியாவில் ரொம்ப சந்தோஷமா வாழணும் அப்படின்றதுக்காக வேண்டி வாழக்கூடியவங்க ஏராளமான மக்கள் உண்டு. ஆகிரத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. ஆகிரத்துக்காக வேண்டி வாழக்கூடியவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த துனியாவில் எதை செய்தாலும் இதனால நமக்கு மறுமையில என்ன பலன் அப்படின்னு யோசிச்சு பார்ப்பாங்க. துனியாவுக்காக வேண்டி வாழக்கூடியவங்களுக்கும் ஆகிரத்துக்காக வேண்டி வாழக்கூடியவங்களையும் பார்த்தாவே நமக்கு தெரியும். எப்படி? மறுமைக்காக வேண்டி வாழக்கூடியவங்க இந்த துனியாவில் எந்த காரியத்தை செஞ்சாலும் அவங்களுடைய சிந்தனை எதை நோக்கி இருக்கும்? இதை செய்யறோம், மறுமையில நமக்கு என்ன நன்மை? இதை செய்யறோம், மறுமையில நமக்கு என்ன இழப்பு? இதுதான் அவங்களுடைய குறிக்கோளா இருக்கும். ஆனா இந்த துனியாவுக்காக வேண்டி வாழ்றாங்க பாருங்க, அவங்களுக்கு அந்த எண்ணம்லாம் இருக்காது. எப்படி வேண்டுமானாலும் வாழ்வாங்க. பெரிய பெரிய பாவத்தை எல்லாம் சர்வ சாதாரணமா செய்வாங்க இந்த துனியாவுக்காக வேண்டி வாழக்கூடியவங்க. ஆனா ஒரு முஸ்லீம் எப்படி வாழணும்? இந்த துனியாவுக்காக வேண்டியா வாழணும்? ஆகிரத்துக்காக வேண்டி வாழணும், மறுமைக்காக வேண்டி வாழணும். ஒரு முஸ்லீம் மறுமையில வெற்றி அடையணும் அப்படின்னா என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, தரத்து ஃபீக்குமுல் அம்ரைன். ரசூலுல்லாஹ் மரணிக்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை சொன்னாங்க. தரத்து ஃபீக்குமுல் அம்ரைன், நான் 2 விஷயத்தை உங்களுக்கு நான் விட்டுட்டு போறேன். அந்த 2 விஷயத்தையும் நீங்கள் பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம்
அந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் பின்பற்றும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள். ஒன்னு அல் குர்ஆன், இரண்டாவது வசுன்னா, வசுன்னதி, என்னுடைய சுன்னத்துன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு முஸ்லிம் துனியாவிலையும் ஒரு கண்ணியமா வாழணும், நாளை மறுமையிலையும் எந்த இழப்பையும் சந்திக்காமல் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா இந்த துனியாவில் ஒரு முஸ்லீம் இந்த ரெண்டை மட்டும் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும். எது? குர்ஆனையும் சுன்னாவையும். எதுக்காக வேண்டி இதை நான் சொல்றேன் அப்படின்னா, குர்ஆன் சுன்னா சொல்லித்தராத காட்டித்தராத விஷயங்களை எல்லாம் இன்னைக்கு இந்த இஸ்லாமிய சமூகத்தில் தன்னுடைய தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்க. எதை தலைக்கு மேல தூக்கி வைக்கணுமோ அதை காலில் போட்டு மிதிக்கிறாங்க. எதை கண்டுக்கவே கூடாதோ அதை தன்னுடைய தலைக்கு மேல தூக்கி வச்சு ஏதோ ரொம்ப பெரிய கண்ணியத்தை போல பாதுகாக்கிறார்கள். அதுல ஒண்ணுதான் பிதஅத்தான சில காரியங்கள். குறிப்பிட்டு சொல்லணும்னா, நேற்றைய இரவை நாம் சொல்லலாம். நேற்றைய இரவு பராத்தினுடைய இரவு, பராத்தினுடைய லைலத்துல் பரா, பராத்தினுடைய இரவு. இன்றைய பகல்ல கூட முஸ்லிம்கள்ல ஒரு கணிசமான மக்கள் பராத்தினுடைய நோன்பு அப்படின்னு ஒரு நோன்பு ஒன்று வச்சிருக்கிறாங்க. நோன்பு வைப்பது தவறு கிடையாது, அது நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியது. இருந்தாலும் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் காட்டித்தராத ஒரு இபாதத்தை, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சொல்லாத ஒரு பெயரை சொல்லி இது இபாதத் அப்படின்னு சொன்னா அது இபாதத்தா அல்லது பிதாத்தா? பிதாத். அது எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும், ஆனா ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க அந்த அமலை நான் கற்றுத்தரலன்னு வைங்களேன். புகாரி இமாமும் முஸ்லிம் இமாமும் தன்னுடைய கிதாபில் இந்த செய்தியை பதிவு பண்ணுவாங்க. மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். முஸ்லிம் இமாம் புகாரி இமாம் சொல்லுவாங்க மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். ஒரு மனிதர் இஸ்லாத்தினுடைய பெயர்ல நானும் அல்லாஹும் சொல்லாத ஒரு விஷயத்தை சொன்னதாக சொல்லி யார் ஒரு இபாதத்தை செய்கிறாரோ அந்த இபாதத் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அது மறுக்கப்பட்டு விடும், அதுக்கு நன்மை கொடுக்கப்படாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு பிதஅத்தான காரியங்களை எவ்வளவு முஹப்பத்தா செய்யறாங்க தெரியுமா, எவ்வளவு பயபக்தியோடு செய்யறாங்க தெரியுமா. நேற்றைய தினம் செய்யப்பட்ட இபாதத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 3 யாசின் ஓதுவாங்க. நீங்க நினைக்கலாம் யாசின் ஓதுறது தப்பா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். யாசின் ஓதுறது தப்பு கிடையாது. அந்த யாசின் எதற்காக வேண்டி ஓதப்பட்டுச்சு? ஒரு 3 யாசின் ஓதுவாங்க பள்ளிவாசல்கள்ல இமாம்கள். எதுக்கு? ஒரு யாசின் மரணித்தவர்களுக்காக வேண்டி ஓதப்படுவது, இரண்டாவது யாசின் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காக வேண்டி ஓதப்படுவது, மூன்றாவது யாசின் நமது வாழ்க்கை ரொம்ப பரக்கத்தா இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ஓதப்படுவது. இப்படி 3 யாசின்கள் ஓதி அதை என்ன செய்வாங்கன்னா வக்ஃப் செய்வாங்க. இந்த இபாதத்தை நம்ம பகுதியில எப்படி குறைவா செய்யறாங்களா நிறைவா செய்யறாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. தென்னகம் சைடில் ஒரு சில பகுதிகளில் இந்த யாசின் ஓதுனாதான் இன்றைய வருடம் முழுவதும் நமக்கு ஒரு பெரிய பரக்கத்து கிடைக்கும். இந்த யாசினை, இந்த பராத்தினுடைய இரவுல இந்த யாசினை ஓதுனாதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த பராத்தினுடைய இரவுல இந்த யாசினை ஓதுனாதான் நம்முடைய குடும்பத்தார்கள் யாரெல்லாம் மரணிச்சு போனாங்களோ அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படும் அப்படின்னு நினைச்சு ரொம்ப பயபக்தியோட ஓதுவாங்க இந்த 3 யாசினை. இந்த 3 யாசினை பொதுமக்கள் தவறா செய்யறாங்க அப்படின்னா கூட மனசு ஆறிடும். இதை யார் முன்னின்று நடத்துறாங்க அப்படின்னா ஆலிம்கள் தான் செய்யறாங்க. 7 வருடம் 10 வருடம் படித்த ஆலிம்கள் ஒன்னும் தெரியாத அந்த மக்கள்கிட்ட 3 யாசினை ஓதி அந்த 3 யாசினும் இதுக்கு 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 செய்யுங்க. தானும் வழிகட்டு தன்னை நம்பி பின்னாடி நின்று தொழக்கூடிய மக்களையும் அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் என்றால் அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லையா? மார்க்கத்தின் பெயரால இப்படி துணிஞ்சு போய் சொல்றமே, மார்க்கத்தை இப்படி இட்டு கட்டி நம்ம சொல்றமே அப்படின்ற கொஞ்சம் கூட அச்சம் இல்லையா? அல்லாஹுக்கு பயப்பட வேண்டும். நம்ம சொந்த காரியத்துல
சொந்த விவகாரத்துல துனியாவினுடைய விஷயத்துல ஏதாச்சும் ஒரு பொய்யான ஒரு விஷயம் கலக்குதுன்னா அதுல நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறோம், கவனமா இருக்கிறோம். சாதாரணமா கடையில போயிட்டு ஒரு சக்கரை வாங்குறோம், அதுல கலப்படம் இருக்குது, நம்ம வாங்குவோமா? அரிசி வாங்குறோம், கலப்படம் இருக்குது, வாங்குவோமா? சாதாரண தீனி விஷயத்திலேயே கலப்படம் இருந்துச்சுன்னா வாங்க மாட்டிருக்கிறோம். தீனுடைய விஷயத்துல இவ்வளவு பெரிய கலப்படம் இருக்குது அப்படின்னா அதை எப்படி நம்மளால கண்டும் காணாம இருக்க முடியுது? நேற்றைய இரவுல ஒரு சில இபாதத்துகள்லாம் செய்யப்பட்டுச்சு. சில இடங்கள்ல 100 ரக்காத்துகள் தொழுவிக்கப்படும். எத்தனை ரக்காத்து? 100 ரக்காத்து. ரமதான்ல கூட 20 ரக்காத்து தான். ஆனா இந்த பராத்துடைய இரவுல 100 ரக்காத்து. மொத்தமா சேர்த்து சூரத்துல் இஹ்லாஸ் இருக்கு பாருங்க, குல் ஹுவல்லாஹு அஹத், அந்த சூறாவை 1000 தடவைகள் ஓதணும். 1000 தடவைகள் ஓதப்பட்டு 100 ரக்காத்துக்கள் தொழுவிக்கப்பட்டுச்சு. இப்படி செஞ்சா இந்த வருடத்தினுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு நினைச்சு இப்படிப்பட்ட ஒரு இபாதத்தும் செய்யப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட இபாதத்தை யார் காட்டி தந்தா? இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் இந்த பராத்தினுடைய பெயரால செய்யப்பட்டு தான் வருது, செய்யப்பட்டுச்சு. இதெல்லாம் என்ன ஆதாரத்தை வச்சு செய்யறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சும்மா செய்ய மாட்டாங்கல்ல, சில செய்திகள் இருக்கத்தான் செய்யுது. இந்த பராத்தினுடைய இரவை கொண்டாடக்கூடியவர்கள் அல்லது இந்த பராத்தினுடைய இரவுல இபாதத் செய்யறாங்கல்ல, இவங்க பிரத்யேகமா ஒரு 5 விஷயத்த சொல்லுவாங்க, 5 ஆதாரத்தை காட்டுவாங்க. இன்னும் சில ஆதாரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த 5 தான் மெயின். இந்த 5னுடைய தரத்தை நம்ம பார்த்துட்டோன்னு வைங்களேன், மற்றதெல்லாம் தவிடுபடி ஆயிடும். முதல் ஆதாரம், அதாவது பராத் இரவுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்குது, அந்த பராத் இரவுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முதல் ஆதாரமா என்ன காமிக்கிறாங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 44வது அத்தியாயம் 2வது 3வது 4வது வசனத்துல ஒரு செய்தியை சொல்றான். என்ன செய்தி? வல் கிதாபில் முபீன், தெளிவான இந்த வேதத்தின் மீது சத்தியமாக, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின், நிச்சயமாக நாம் இந்த குர்ஆனை பரக்கத்தான ஒரு இரவில் நாம் இறக்கினோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். எத்தனாவது அத்தியாயம்? 44வது அத்தியாயத்துல 2வது 3வது வசனத்துல சொல்லுவான், பரக்கத்தான இரவில் இந்த குர்ஆனை நாம் இறக்கினோம். பரக்கத்தான இரவுனா எது? அதுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த பராத்தினுடைய இரவுன்றான். குர்ஆன்லயே அல்லாஹ் மத்த வசனங்கள்ல சொல்லுவான், இந்த குர்ஆனை அல்லாஹ் எந்த இரவுல இறக்குனா, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், கத்ருடைய இரவில் நாம் இந்த குர்ஆனை இறக்கினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அந்த கத்ருடைய இரவு எந்த மாசத்துல இருக்குது? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுடைய மாதத்துல தான் இந்த குர்ஆனை இறக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வே பரக்கத்தான இரவுல இந்த குர்ஆனை இறக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பரக்கத்தான இரவு எதுன்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். அதுக்கு நம்ம போய் வியாக்கியானம் கொடுக்க முடியுமா? இது பராத்துடைய இரவுல தான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு. அப்ப இவ்வளவு ஆதாரத்தையும் காமிச்ச உடனே அவங்க உடனே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க அப்படி சொல்ல வரல, அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருக்குல்ல, அதுல இருந்து அல்லாஹ் அந்த குர்ஆனை முதல் வானத்திற்கு இறக்கி வச்சானா. இப்படி சில தஃப்சீர் இருக்குது. அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் இருக்குல்ல, அதுல இருந்து குர்ஆனை அல்லாஹ் முதல் வானத்துல ஃபுல்லத்தையும் அப்படி இறக்கி வச்சுட்டானா. அதுல இருந்து அந்த முதல் வானத்துல இருந்து தான் கொஞ்சம் கொஞ்சமா அல்லாஹ் இறக்குனானா. அப்ப அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து அல்லாஹ் முதல் வானத்திற்கு அந்த குர்ஆனை இறக்குனான்ல, அது இந்த ஷாபான் மாதத்துடைய இந்த பராத் இரவு. அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். சரி, அதை சொல்ல வந்தீங்களே, நீங்க சொன்னீங்கல்ல இந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து முதல் வானத்திற்கு இறக்கி வைக்கப்பட்டுச்சுன்னு நீங்க சொல்றீங்க. ஓகே, இதை யார் சொல்லணும்? அல்லாஹ்ல சொல்லணும், அல்லது அல்லாஹ்வுடைய ரசூல்ல சொல்லணும், அல்லது சஹாபாக்களாச்சும் சொன்னாங்களா, அல்லது இமாம்களாச்சும் சொன்னாங்களா? அவங்களாகவே ஒரு இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தியை உருவாக்கி குர்ஆனே லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்து முதல் வானத்திற்கு இந்த நாள் தான் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இந்த நாளுக்கு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லி
மக்களை இன்றைக்கு வரைக்கும் ஒரு வழிகேட்டின் பக்கம் கொண்டு போறாங்கன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம். முதல் ஆதாரத்தை பாருங்க. முதல் ஆதாரமே எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ரெண்டாவது ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு செய்தி இருக்குது. இப்னு மாஜான்னு சொல்லிட்டு ஒரு கிதாப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கிதாப்ல இமாம் அவங்க இப்படி பதிவு பண்றாங்க. எப்படி பதிவு பண்றாங்க? இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா ஃபஇன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸ் இலா ஸமாஇத் துன்யா ஃபயகூலு அலா மன் முஸ்தக்ஃபிருன் லி ஃபஅக்ஃபிர் லஹு அலா முஸ்தர்ஸிகுன் ஃபஅர்ஸுகஹு. இப்னு மாஜா இமாம் தனது கிதாபில் 1378வது செய்தியாக பதிவு பண்றாங்க. இந்த செய்தி இருக்கிறது உண்மைதான். ஆனா இமாம் அவங்களே என்ன செய்யறாங்க, இந்த ஹதீஸை பதிவு பண்ணிட்டு இதுல எவ்வளவு குறைகள் இருக்கு தெரியுமா, இது அறிவிப்பாளர் வரிசையில எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுமா, இது பலவீனமான செய்தி அப்படின்றாங்க. அது என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்றதுக்கே ஒரு பட்டியல் இருக்குது. அதை சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. இப்னு மாஜா இமாம் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை என்ன சொல்றாங்க, ஷாபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அதாவது பராத் இரவுன்னு சொல்றோம்ல, அதான் பராத் இரவு, லைலத்துல் பரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் எங்க வரல, குர்ஆன்லயும் கிடையாது, ஹதீஸ்லயும் கிடையாது. எப்படி சொல்லுவோம், ஷபே பராத்னு சொல்லுவோம்ல, ஷபே பராத், ஷபே அப்படின்றது வந்து உருது கிடையாது, ஃபார்சி மொழி. அரபில அகரம் இகரம் உகரம் ஆ இ உ இது மட்டும்தான் அரபில உண்டு. எஹரம் கிடையாது. எஹரம்னா என்ன, ஏ பே தே இப்படின்ற ஒரு எஹரம் எதுல கிடையாது, அரபில கிடையாது. ஷபே பராத், ஷபே இது வந்து ஃபார்சி மொழியில இருந்து வந்தது. பராத் என்கிற அந்த வாசகம் கூட ஹதீஸ்கள்ல கிடையாது, குர்ஆன்ல கிடையாது. எப்படி வருது, நிஸ்ஃபு ஷாபான், ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள், பாதி இரவு அப்படின்னு வருது. இப்னு மாஜா இமாம் பதிவு பண்றாங்க, எந்த ஒரு மனிதர் இந்த ஷாபான் மாதத்தினுடைய அந்த 15வது இரவுல இரவு நேரங்களில் நின்று வணங்குகிறாரோ, பகல் நேரத்தில் நின்று நோன்பு வைக்கிறாரோ, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். யாராவது அந்த பராத்தினுடைய இரவுல பாவ மன்னிப்பு கேட்டா அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வேற ஏதேனும் ஒரு நன்மையை கேட்டா அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஆனா அந்த செய்தி பலவீனம் அப்படின்னு யார் சொல்றாங்க, அந்த பதிவு பண்ண இமாமே சொல்றாங்க. அப்ப அந்த ஹதீஸை எடுத்து நம்ம அமல் பண்ணலாமா? எவ்வளவு தவறான ஒரு விஷயம். இன்னும் இந்த பராத் இரவை கொண்டாடக்கூடியவங்க இன்னும் ஒரு 3 ஆதாரங்களை காட்டுவாங்க. அது என்ன ஆதாரம், 2வது உரையில இன்ஷா அல்லாஹ் அதை நாம் தொடரலாம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பாத். அன்பிற்கினிய அருமையான பெருமக்களே, இந்த பராத் இரவை கொண்டாடக்கூடியவர்கள், இந்த பராத் இரவுக்கு சிறப்பு இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க 3வது ஆதாரமாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இந்த பராத் இரவை வந்து யார் எந்தெந்த இமாம்கள் எல்லாம் கொண்டாடணும், கண்டிப்பாக இதை செய்யணும்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாரும் இந்த செய்தியை தான் சொல்லுவாங்க. திருமதி இமாமே பதிவு பண்ணியிருக்கிறாங்களே. பராத் இரவு கூடாதுன்னு சொல்லக்கூடிய நம்மளை பார்த்து என்ன கேட்குறாங்கன்னா, நீங்க திருமதி இமாமை விட பெரிய ஒரு அறிஞரான்னு கேட்குறாங்க. உண்மையிலே திருமதி இமாமை விட நம்ம பெரிய அறிஞர்லாம் கிடையாது. உண்மையிலே திருமதி இமாம் பெரிய அறிஞர், பெரிய இல்மானி. அவங்க ஒரு செய்தியை பதிவு பண்றாங்கன்னா கண்டிப்பா அதை நம்ம ஏற்றுதான் ஆகணும். ஆனா அவங்க எப்படி பதிவு பண்றாங்க அப்படின்றத கவனிக்கணுமா இல்லையா? திருமதி இமாம் பதிவு பண்றாங்க என்னது, இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் 739வது செய்தி திருமதி இமாம் பதிவு பண்றாங்க. ஒரு நாள் ஆயிஷா ரலியல்லாஹு தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. திடீர்னு எழுந்திரிச்சு பார்த்தா ரசூலுல்லா இல்லை. தேடி பார்க்குறாங்க, ஐயோ ரசூலுல்லா எங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வெளியில வந்து பார்க்குறாங்க. இந்த ஜன்னத்துல் பக்கீன்னு சொல்லிட்டு ஒரு மையவாடி இருக்குல்ல, அங்க வந்து நிற்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ரசூலுல்லாவை எங்க பார்க்குறாங்க, அந்த ஜன்னத்துல் பக்கீல பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்குள்ள சின்ன ஒரு உரையாடல் நடக்குது. அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொல்றாங்களாம், எப்படி, இன்னல்லாஹ அஸ்ஸவஜல், கண்ணியமிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யன்ஸிலு லைலத்தன் நிஸ்ஃபி மின் ஷாபான் ஷாபா இலா ஸமாஇத் துன்யா. இந்த ஷாபான் மாதத்தினுடைய அந்த 15வது நாளினுடைய அந்த இரவுல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடிவானத்திற்கு இறங்கி வந்து ஃபயக்ஃபிரு லி அக்ஸர மின் அததி ஷஅரின் கனமி கல்பின், கல்பு கோத்திரத்தாரின் ஆட்டினுடைய
முடி எண்ணிக்கையை விட அதிகமாக இந்த நாளில் அல்லாஹ் மனிதர்களை மன்னிக்கிறான். அதாவது கல்புன்னு சொல்லிட்டு ஒரு கோத்திரத்தை அவங்க வளர்க்கக்கூடிய ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரோமங்கள் நிறைய இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, அந்த ஆட்டில் எவ்வளவு முடி இருக்குமோ அந்த எண்ணிக்கையை விட அதிகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நிஸ்ஃபு ஷாபான் பராத் இரவுன்னு சொல்றாங்கல்ல, அந்த இரவுல அல்லாஹ் நிறைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக வரக்கூடிய ஒரு செய்தி திருமதி இமாம் தனது கிதாபில் பதிவு செய்கிறாங்க. பதிவு செய்த இமாமே என்ன சொல்றாங்கன்னா, இதுல ஒரு 2 பேர் வராங்க. யார் சொல்றா? இமாம் சொல்றாங்க, திருமதி இமாம் சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்கள் 2 பேர் வராங்க. அந்த 2 பேருமே பலவீனமான ஆட்கள், யாரும் சந்திச்சது கிடையாது. இப்போ ரசூலுல்லாஹ்வை தொட்டு ஒரு ஹதீஸை அறிவிக்கணும்னா யார் அறிவிக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லணும்? சஹாபாக்கள் தானே சொல்லணும். சஹாபாக்கள்கிட்ட இருந்து தாபி சொல்லுவாங்க, தாபிகிட்ட இருந்து தபா தாபி சொல்லுவாங்க. இதுதான் ஹதீஸினுடைய வழி, சங்கிலி தொடர். சஹாபாக்கள் இடையில கட்டாயிடுச்சு. தாபி சொல்றாரு எனக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. ஹதீஸினுடைய உசூல் சட்டம் என்னன்னா, இப்படி வந்துச்சு அப்படின்னா அந்த ஹதீஸை ஏத்துக்கவே கூடாது. அப்ப எதுக்கு இமாம் பதிவு செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இதை யாரும் சஹீஹான செய்தின்னு எடுத்துக்காதீங்க, இது பலவீனமான செய்தின்னு சொல்லிட்டு இமாம்கள் சுட்டி காட்டினதுன்னா நமக்கே தெரியும். சுட்டி காமிச்சிட்டு இமாம் சொல்றாங்க இது நீங்க சரியான செய்தின்னு எடுத்துக்காதீங்க. இதுல 2 அறிவிப்பாளர் வராங்க, 2 பேருமே பலவீனமான ஆட்கள். அதுல ஒருத்தவங்க ரொம்ப இட்டு கட்டி சொல்லக்கூடிய ஆளா புகாரி இமாம் சொல்றாங்க. அப்ப இந்த செய்தி நம்ம எடுத்துக்கலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா 4வதாக ஒரு செய்தி ஒன்று வருது. அந்த செய்தியும் அப்படித்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்றதை போல வேற எந்த மாதத்திலும் அவர்கள் நோன்பு நோற்றது கிடையாது. முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா என்கிற நூலில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. என்ன சொல்றாங்க? ஷாபானுடைய மாசத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றதை போல அதிகமான நோன்பு வேற எந்த நாட்களிலும் நோன்பு நோற்றது கிடையாது. இந்த மாதத்தில் தான். இதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சொல்லுவாங்க அன்னஹு துன்சஹு ஃபீஹி ஆஜாலு மை யமூது ஃபி ஸனதி. அந்த ஆண்டு மரணிக்க உள்ளவர்களின் தவணை அந்த மாதத்தில் தான் மாற்றப்படுகிறது. அதாவது இந்த 2025ன்னு வைங்களேன், இப்போ ஷாபான் மாசம் இருக்குது. இந்த வருஷத்துல யாரெல்லாம் மரணிக்க போறாங்களோ இவங்களுடைய எல்லா தவணையும் மாற்றி அமைக்கக்கூடிய செயல்பாடு எந்த மாசத்தில் நடைபெறுதா? இந்த ஷாபான் மாசத்தில் நடைபெறுதா. அதிலும் குறிப்பாக இந்த ஷாபானுடைய இந்த 15வது இரவுக்கு சில சிறப்புகள் உண்டு என்பதாகவும் இதை தொடர்ந்து வருது. இந்த செய்தியை பதிவு செய்த இமாம்களே இது ரொம்ப ரொம்ப பலவீனமான செய்தின்னு சொல்றாங்க. இப்ப நான் காட்டின இந்த ஆதாரங்கள் தான் பராத் இரவை கொண்டாடணும், பராத் இரவுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க காட்டக்கூடிய மிக முக்கியமான ஆதாரம். முக்கியமான ஆதாரத்தினுடைய தரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இன்னும் சில செய்திகள்லாம் இருக்குது. அதை அந்த இமாம்களே வந்து என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறதுக்கு கூச்சப்படுறாங்க. இதை சொன்னால் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப கூச்சப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்கு இப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது ரொம்ப ரொம்ப கண்ணியமான ஒரு மார்க்கம், ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் நமக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னா அல்லாஹ்வுக்கு நம்ம நிறைய நன்றி செலுத்தணும், நிறைய ஷுக்கூர் பண்ணணும். இஸ்லாம் நமக்கு வெற்றி பெறுவதற்கு ஏராளமான வழிகளை கற்றுத்தருது, ஏராளமான இபாதத்துகளை கற்றுத்தருது. அதையெல்லாம் விட்டுட்டு இஸ்லாம் கற்றுத்தராத காட்டித்தராத பாதையை நோக்கி நம்ம எதுக்கு போகணும்? பாருங்க, நேற்று நைட்டு சில பள்ளி வாசல்களெல்லாம் இஷா தொழுகை வழமை போல 8 மணிக்கு நடைபெறுது அப்படின்னா 9 மணிக்கு 10 மணிக்கு வச்சிருந்தாங்க இஷா தொழுகை. கூட்டத்தை பார்த்தீங்கன்னு வைங்களேன், சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கூட்டம் நினைக்கிறீங்க? ஜும்மாக்கு இங்கே பாருங்க, இதெல்லாம் ஒரு கூட்டமே இல்லை. வந்தாங்க பாருங்க பராத் இரவுக்கு இஷா தொழுகைக்கு, அதை முடிச்சுட்டு சில தொழுகையை நடத்தினாங்க, அதுக்கும் இருந்தாங்க சரியான கூட்டம். சரிங்களா? ஃபஜ்ர் தொழுகைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சஃப் கூட இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா பித்அத் எவ்வளவு மோசமானதுன்னு? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க,
எந்த ஒரு மனிதன் சுபுகு தொழுகாம தூங்குறானோ அவனுடைய காதுல ஷைத்தான் சிறுநீர் கழிக்கிறான் அப்படின்னு. எவன் ஃபஜ்ர் தொழுகாமல் தூங்குகிறானோ அவன் அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டும் நீங்கி ஷைத்தானுடைய பொறுப்புல போயிட்டானா. பிதாத்தான ரசூலுல்லாஹ் காட்டி தராத ஒரு இபாதத்துக்கு கூட்டம் கூட்டமா வராங்க. அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் வலியுறுத்தி சொன்ன அந்த ஃபஜ்ர் தொழுகைக்கு கூட்டம் இல்லைங்க. எவ்வளவு மோசமான ஒரு விஷயம். அந்த நாளில் போயிட்டு அந்த இபாதத்தில் போய் கலந்துக்கிட்டா என் பாவங்கள் மன்னிக்கப்படும் சொல்லிட்டு அறியாத முஸ்லீம்கள் அந்த மாதிரி விஷயத்துக்கு போறாங்களே. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு நாள் இருக்குது. அந்த நாள் சாதாரணமான நாள் கிடையாது. அந்த நாளில்தான் ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டார். அந்த நாளில்தான் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். அந்த நாளில்தான் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டார். கியாம நாளும் அந்த நாளில்தான் வரும். அது எந்த நாள் தெரியுமா? யௌமுல் ஜும்ஆ. கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹ் ஞாயிற்றுக்கிழமையை கண்ணியத்திற்குரிய நாளாக ஆக்கினான். யூதர்களுக்கு சனிக்கிழமை அல்லாஹ் கண்ணியமான நாளாக ஆக்கினான். இஸ்லாமிய சமூகமாகிய உம்மத்தே முஹம்மதியாவிற்கு இந்த ஜும்ஆவினுடைய நாளை அல்லாஹ் கண்ணியத்திற்குரிய நாளாக ஆக்கினான். எந்த ஒரு முஸ்லிம் இந்த ஜும்ஆவுடைய நாளில் குளித்து விட்டு அழகான உடை உடுத்தி இமாம் மெம்பர்ல ஏறத்துக்கு முன்னாடி இங்கு வருகை தந்து 2 ரக்காத்துக்கள் தஹியத்துல் மஸ்ஜித் தொழுது இந்த உரையை கேட்டு அதன் பிறகு யார் தொழுகையை முடித்து செல்வாரோ அந்த மனிதருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதி என்ன? போன வாரத்தில் இருந்து இந்த வாரம் வரைக்கும் உண்டான பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். நேத்து குறிப்பிட்டு நான் சொல்றேன், தவறா நினைக்க வேண்டாம். நம்ம பஜார்ல இருக்கக்கூடிய மக்கள் கூட பராத்தினுடைய இரவு அப்படின்னு சொல்லிட்டு கடையை அடைச்சிட்டாங்க. எதுக்கு? பராத் இரவு கடையை திறந்து வைக்க கூடாது. அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மீ யௌமில் ஜும்ஆ. ஜும்மாக்கு சொல்றாங்க. ஜும்மாவுக்காக வேண்டிய அழைப்பு கொடுக்கப்பட்டா வியாபாரத்தை வதருல் பை, வியாபாரத்தை விட்டுருங்க, பள்ளிக்கு விரைந்து வாங்கன்னு அல்லாஹ் ஜும்மா தொழுகைக்கு சொல்றான். வரும்போது பார்த்தா முஸ்லிம்கள் கடையை திறந்து வச்சு இப்ப வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாதக செயலை பாருங்க. வெளிப்படையாவே நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? யாரை பார்த்து? ரப்ப பார்த்து. நீ ஜும்மாவுக்கு கடையை அடைக்க சொல்ற, அப்பதான் வியாபாரம் கிராக்கியே வருது. நான் எப்படி அடைச்சிட்டு வருவேன்? அவன் பராத் இரவுக்கு அது ரொம்ப பயங்கரமான இரவு. இவங்களை விட ஒரு முட்டாள் வேற யாராச்சும் இருக்க முடியுமா? ரப்பு குர்ஆன்ல சொல்றா ஜும்மா தொழுகைக்கு வேணாம்ப்பா. அதுல அல்லாஹ் சோதிப்பான். ஜும்மா தொழுகைக்காக வேண்டி நம்ம கடையை அடைக்கும் பொழுது ஒரு பெரிய வியாபாரி வந்து லட்சக்கணக்கான இது அப்படி ஷைத்தான் தூண்டு. அந்த சனிக்கிழமை மீன் பிடிக்க போனாங்களே அந்த மாதிரி கதை தான். அல்லாஹ் சொல்றான், வெள்ளிக்கிழமை உனக்கு கோடி லாபத்தை தந்தாலும் வேணாம்ப்பா, உனக்கு நான் என் மன்னிப்பை தரேன், உனக்கு சீக்கிரமா வா, பள்ளிக்கு வா அப்படின்னு சொன்னா பள்ளிக்கு வரமாட்டிருக்கிறாங்க. குத்துபாவை ஆரம்பிக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் பரிதாபமான பல இடங்கள்ல சூழல் என்ன? விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான். இன்னும் சில மனிதர்கள், சில முஸ்லிம்கள் இருக்கிறாங்க, வெளியிலேயே நிற்பாங்க, டீ கடையிலேயே நிற்பாங்க. எப்ப இமாம் ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்ற குத்துபாவை முடிக்கிறாரோ அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க? பள்ளிக்குள்ளேயே வருவாங்க. அப்படி வந்தாதான் அவருக்கு மன திருப்தி. கரெக்டா இமாம் குத்துபாவை முடிக்கும் போது உள்ள கரெக்டா வந்துட்டோம் பாரு, எவ்வளவு ஷார்ப்பா வரேன். இது ஒரு பெருமையா? இதெல்லாம் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். உண்மையான ஒரு முஸ்லீமுடைய பண்பை விட்டு ரொம்ப தூரமாகி போயிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த வாழக்கூடிய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல. வாழக்கூடிய இந்த துனியாவினுடைய வாழ்க்கையில அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹிற்கு பயந்து குர்ஆன் சுன்னாவை நமது வாழ்வில் நெறியாக நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் கண்டிப்பாக இந்த துனியாவை அல்லாஹ் நமக்கு மகிழ்ச்சியாக ஆக்கி தருவான். நாளை மறுமையை நமக்கு வெற்றியாக ஆக்கி தருவான். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக, பிதஅத்தை விட்டும் விலகி வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது ஜும்ஆவின்
இரண்டாம் முறையை நான் நிறைவு செய்கிறேன். வ ஆஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.